சமூகத்தில் கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, தெளிவான வட்டி, பெருவாரியான சகோதரர்களின் பைகளில் இந்த கடன் அட்டை இருக்கும். மனிதகுல வரலாற்றையே மாற்றி அமைத்தது கடன் அட்டை தான். பொருள் கொள்வனவு செய்கிற நேரத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த பணத்திற்கு பொருத்தமான தகுதியான பொருட்களை கொள்வனவு செய்ததுதான் உலக வரலாறு. கடன் அட்டை என்ன செய்தது? இல்லாத பணத்திற்கும் பொருளை கொள்வனவு செய்ய வைத்தது. அறைமுகம் இல்லாதவர்களிடமும் கடன் வாங்க வைத்தது. உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தது. பல சகோதரர்கள் இது வட்டி என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு மாதத்திற்குள் பணம் செலுத்தப்பட்டால் வட்டி கிடையாது. 45 நாளைக்குள் பணம் செலுத்தப்பட்டால் வட்டி கிடையாது. நான் அதற்கு முன்னாடியே செலுத்தி விடுவேன் என்கிற நோக்கத்தோடு வாங்குகின்றார்கள். சில பாவங்கள் மாத்திரம் தடுக்கப்படவில்லை, பாவத்தின் புறச்சூழல்களும் தடுக்கப்படுகின்றன இஸ்லாத்தில். அப்படியான ஒரு பாவம் தான் வட்டி. எப்படி சொல்லப்படுகிறது? எழுதுபவர், சாட்சியாக இருப்பவர், கொடுப்பவர், வாங்குபவர் மாத்திரம் பாவி அல்ல, புறச்சூழல்களும் பாவம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வோடும் தூதரோடும் போர் பிரகடனம் செய்யப்படுகிற ஒரு பாவம். அந்த பாவத்தை நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாதத்துக்குள் என்னால் அதை கட்ட முடியும், அதனால் வட்டியில் இருந்து பாதுகாப்பு பெறுவேன் என்று நினைக்கிறோம். அப்படி என்றால் ஒரு மாதத்தை தாண்டினால், 45 நாளை தாண்டினால் வட்டி தருவதற்கும் நான் தயார் என்று அங்கே நாங்கள் கையொப்பம் விடுகிறோம். சகோதரர்களே, தெளிவான வட்டி. நாங்கள் எல்லோரும் வட்டியில் இருந்து பாதுகாப்பு வாழ வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன விடயங்களில் எல்லாம் கவனம் எடுத்திருப்போம். ஒருத்தர் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாரு, பேணுதலாக வாழ்றாரு, 30 நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கிறாரு. அந்த நேரத்தில் 29வது நாள் பணம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். மௌத்து வருகிறது. அவர் வட்டியில் இருந்து பாதுகாப்பாக வாழ்ந்த ஒரு நபர் கபருக்குள் செல்கிறார். 30வது நாள் அவர் கபரிலே வட்டியோடு மரணிக்கிறார். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். எனவே சகோதரர்களே, இந்த கிரெடிட் கார்டு வந்து தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்க வைத்தது. இது தேவையா? அவசியமானதா? மிக அவசியமானதா? இந்த பின்னணியில் இது பொருத்தமா என்பதெல்லாம் பார்க்காமல் மிக இலகுவாக இந்த விடயங்களில் எங்களை வீழ்த்தாக்கி விட்டது. சகோதரர்களே, ஆடம்பரங்களையும் தேவையில்லாததையும் கொள்வனவு செய்கிற நேரத்தில் அவசியமான அடிப்படையான பல விடயங்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது முதன்மையான ஒரு அம்சம்.